ஆனால் அவர் முந்திட்டு ஆதரவு சொல்லிட்டாரு. யார்? இந்தியன் முஸ்லீம். அரசியல்வாதிகள் வார்த்தைகள்லாம் நீங்கள் ஐயோ நான் சொல்லிட்டேன் இனிமேல் மாறவே மாட்டேன், நாங்கள் லஞ்சமே வாங்க மாட்டேன்னு வராங்க. அதுக்காக லஞ்சமே வாங்காமல் இருப்பாங்களா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? நேர்மை, எருமை, கருமை இது மட்டும்தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள்னு வாங்க. அது பிறகு நடக்கிறாங்களா? இல்லை சார், இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் விசிகா எல்லாமே நாங்கள் ஆலோசனை செஞ்சு சொல்லுவோன்றாங்க. ஆனால் ஒரு எடுத்தெடுப்பே சொல்லிட்டார்ல, அப்போ ஒரு உறுதிநிலைப்பட்டு இருப்பார். நாளைக்கு மாற்றிட்டா என்னப்போ? பாஜக உள்ளே வந்துடும், அதனால் நாங்கள் தடுக்க போகிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஏன் அப்படி சொன்னேன் போ அப்படின்னு நான் சொல்லுவீங்க? அதனால் அவங்க 2 பேர் அவங்க சின்னத்தில் இருந்தாங்க. கண்டிப்பாக. அப்போ அவங்களும் ஆதரவு கொடுக்கலாம்ல. அதனால் காங்கிரஸே போயிட்டான், அப்புறம் என்ன? அப்போ 6, 5 இன்னும் நீங்கள் 13 வந்துச்சுன்னா 107, 13, 120. சபாநாயகர் ஒன்று போனால் கூட 119. கண்டிப்பாக ஓரளவு தைரியமாக நிற்கலாம். நித்தியகண்டம் பூர்ண ஆயிடுச்சுனாலும் தள்ளிட்டு போகலாம் 6 மாதத்துக்கு. ஃப்ளோர் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த 6 மாதம் பொறுத்து தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றேன். இப்போ இது எதுவுமே வேணாம், ஏடிஎம்கே ஆதரவு கொடுக்குதுன்னா அதுவும் நல்ல வாய்ப்பு தான். 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு தோத்துட்டார், ரொம்ப நாள் தான் போச்சு. என்னை இந்த மாதிரி திட்டமிட்டு தோக்கடிச்சிட்டாங்க சதி கிதின்னு பேசிட்டு தேர்தலை சந்திக்க போயிட்டாருன்னா காங்கிரஸ் கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அந்த நேரத்தில் போய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கிங்க, அவ்வளோதான். என்னைக்கு இல்லாத வீட்டு கிடச்சிரும் அவங்களுக்கு. 140 சீட்டுக்கு மேலே அசால்ட்டாக அடிப்பாங்க. காங்கிரஸே 30-40 சீட்டு ஜெயிக்கும்.